Our honor and praise be to God Almighty. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் மகிமைப்படுவாராக. மகிமை அவருக்கு உண்டாவதாக. May the good God be magnified. All magnification goes to the Lord. இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet the congregation of gathered here for the last service of this month in the name of our Lord and Savior Jesus Christ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். My beloved people, let's continue to meditate on the word of the Lord and pray in His presence. சங்கீதம் 105, 19, 20 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Let's turn to the book of Psalms 105 verses 19 and 20. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். Until the time that his word came, the word of the Lord tested him. The king sent and loosed him, even the ruler of the people, and let him go free. இந்த வசனத்திற்கு உரியவர் யார் என்று 17வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். This verse might not have who it has been referring to, but the previous verse, the 18th verse tells us very clearly, he sent a man before them, even Joseph, who was sold for a servant. யோசேப்புடைய 17வது வயதிலே யாக்கோபு அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான் என்று 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே நீங்கள் படிக்கலாம். My beloved people, in Genesis chapter 37, we could see and read that his father, Joseph's father, created a multicolored garment and he had given it to him. இப்படிப்பட்ட இளம் பிராயத்திலே ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டானால் அவன் விலையேற பெற்றவனாக கர்த்தருக்கு மகிமையானவனாக விளங்க முடியும் என்பதற்கு பல சாட்சிகள் வேதத்திலே இருக்கிறது. When we could see this here, in his 17 years, Joseph had been redeemed by the Lord, where a person in the scripture can be redeemed in this young age. There are many more youngsters that we could refer to. 14 வயதிலே ரட்சிக்கப்பட்ட எங்கள் அருமை அண்ணன் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் உலகம் முழுவதற்கும் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கி கொண்டிருக்கிறார். Our brother, beloved brother Ezekiel Francis was redeemed by the Lord in his 14 years, and he has been verily blessed and being a blessing to many throughout the world. அவர் பாடின பாடல்கள் என்னை ஊழியக்காரனாக உருவாக்கி இருக்கிறது. The songs that he had sung had molded me to be a minister to God. டுனாமிஸ் என்கின்ற 12வது பிரான்ச்சிலே சேலத்திலே நான் போயிருந்தேன். பல வருஷங்களுக்கு பிறகு அவர் என்னை பார்க்கிறார். அரக்கோணம் டைட்டஸ் தானேன்னு கேட்கிறார். I had been to Dunamis that happened in Salem. That's a different branch totally. And he saw me there, he met me there, and he pointed out saying that you are Titus from Arakonam, right? அப்படி பல ஆவிக்குரிய முகாம்களில் பங்கு பெற்று இன்றைய வரைக்கும் ஆண்டவராலே பயன்படுத்தப்படுவதற்கு அன்றைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றினபடியினால் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே பிரகாசமாய் இருக்கிறோம். Since I was able to participate in a lot of youth camps like this, spiritual camps like this, we understood the efficiency of the Lord towards His redemption, and that's why we are here in the presence of the Lord ministering for many. இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய புத்தகங்களை படித்துவிட்ட பிறகு வேற யார் எழுதின புத்தகங்களை படித்தாலும் அவைகளை நாட்டம் ஏற்படுவதில்லை. அண்ணன் ஸ்டான்லி புக்கா இருந்தாலும், அருமையான அக்கா லில்லியன் ஸ்டான்லியா இருந்தாலும், எசேக்கியன் புத்தகங்களா இருந்தாலும் வாங்கி படிக்க 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 உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுவதை நான் பார்க்கிறேன். Until I read the books of Brother Stanley, his wife, and Brother Ezekiel Francis, and now I am not able to read any other books because I did not get the urge to read any other books. I have been drained by those books that they have written.
நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஸ்டெயின்ஸ் ஸ்டூவர்ட்ஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் ஒரிசாவில வந்து இந்தியாவில் இருக்கிற தொழுநோயாளிகளை தொட்டு அவர் கால்களை துடைத்து மருந்து வைத்து குணமாக்கின அவர்களை கொலை செய்த பஜ்ரங் தள் என்கின்ற அந்த அமைப்பிலே அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்தவர் இன்னைக்கு பிஜேபியில எம்பியா இருக்கிறார். அவர் ஆட்சியிலே பதவியிலே இருக்கிறார், மினிஸ்டராக. My beloved people, we all know Stains Stewards, a very good man of God. He came to India. He was in Orissa, where he treated all the people who were affected with leprosy. He washed their feet, he cleansed it and gave medicine to them. And this kind of a person who served for the Lord was pointed to death by a group of people, a community of people called Bajradil, and that the head of that particular team is now a minister, and we also know him. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, என் பிள்ளைகள், என் சபையில் இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தை தவிர, கர்ப்ப வேதனையை தவிர வேற ஒண்ணுமே எனக்கு இல்லை என்பதை நான் தைரியமாய் சொல்லிக் கொள்கிறேன். Please listen to me very carefully, my beloved church. Apart from an urge for my youth, I don't have anything else in my life than to protect them and save them. இந்த யோசேப்பை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. Scripture clearly teaches us about Joseph. இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் விளையாட்டுத்தனமாக போக்கிரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு, ஐயோ என் வாழ்க்கையில நான் ஸ்டடி ஆகவில்லையே, ஸ்டாண்டர்ட் ஆகவில்லையே என்று சங்கடப்பட்டு கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள், குடும்ப தலைவிகள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை யாரெல்லாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இல்லாவிட்டால் இவ்வுலகத்தின் அதிபதியாக பிசாசின் இருளில் மூழ்கி கிடப்பார்கள். அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. My beloved people, I could see a lot of youngsters, a lot of women and men in the church are having a regret that you were not using your days properly. You did not use your days properly for the Lord. Likewise, let me tell to the youth here, please utilize the days. Do not be playful. Do not be ruthless. Then you make use of the days that God has given unto you. Otherwise, you will be pitied or sad. இந்த யோசேப்பு பல வர்ண அங்கியை உடையவனாய் தரித்தவனாய் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அதனுடைய அர்த்தத்தை தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறான், தன் தாய்க்கும் சொல்லுகிறான். அதனாலே அவன் கடிந்து கொள்ளப்படுகிறான். ஆனால் யாக்கோபோ அவனுடைய சொப்பனத்தை இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். In this 37th chapter, we could see that Joseph is a person who were given a multicolored garment. Later in his days, he gets a dream. He dreams a dream where he could see that all his brothers are going to be bowing down to him. When he said this, his brothers started to hate him. His mother started to hate him. But his father, Jacob, had everything in his heart and started to think about it. எனக்கு அருமையானவர்களே, இந்த யோசேப்பு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவானாக இந்த வேதத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். My beloved children of God, having been chosen as a God's child, Joseph is really a great blessing to us in the scripture, and this is just to glorify the name of the Lord. அவன் கண்ட சொப்பனங்கள் நிமித்தம் சகோதரரால் பகைக்கப்படுகிறான், அதிகமாய் பகைக்கப்படுகிறான், வெறுக்கப்படுகிறான். அவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று அவனுடைய சகோதரர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இந்த யோசேப்புக்கு நேரிடுகிறது. We know what kind of a situation Joseph was drawn to. Where Joseph explains his dream, every brothers of his hated him. They hated him more, and his father rebuked for a while, and then these brothers decided to even kill him. 12வது வசனம் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார் அல்லவா?
உன்னை அவரிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். Let me read the 12th verse for you. And his brothers went to feed their father's flock in Shechem. And Israel said unto Joseph, do not your brothers feed the flock in Shechem? Come, and I will send you unto them. And he said to him, here am I. இது ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் அனலாவீர்கள், அக்கினியாக மாறுவீர்கள் என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை. This is a very interesting topic, and if you could understand it, definitely you'll start to be like a fiery furnace. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு, இந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற யாக்கோபு இங்கே யோசேப்பை, வா, நான் உன் சகோதரன் நடுவிலே உன்னை அனுப்ப வேண்டும், நீ போய் உன் சகோதரரை நலம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை அழைக்கிறார். Here we could see Jacob, who was named as Israel, calls his son Joseph and says unto him, come, I am going to send you to your brothers to understand their will. ஏன் அதை தேவன் அவனை பார்த்து யாக்கோபை கொண்டு அழைக்கிறார் என்றால், யோசேப்பை கொண்டு தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தர் அவனை அழைக்கிறார். Why is Jacob calling Joseph and sending him to his brothers? Is because கொல்லப்பட்ட சிலராக சபையில இருக்கிறது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கிறது. Scripture tells us many are called, but very few. உங்களை பேசலி அழைக்கிறார். My beloved people, you might be not married, you might be married, you might be older, you might be on a different state of life, but let me tell you, God calls us and He also chooses us to. ரத்தம் சிந்தப்படவில்லை, அதற்காக உங்களையும் என்னையும் மீட்கப்படவில்லை. அவருக்கு எதையாகிலும் எப்போதும் சாதிக்க தேவன் நம்மை உலகத்திலே பிரித்தெடுத்தார், தெரிந்து கொண்டார், நிலைப்படுத்தி இருக்கிறார். In the world they say a proverb that you're meant to do same thing again and again. Let me tell you very clearly, God did not call us to do same thing again and again. God did not choose us to repeat what's happening in the world, but God called us to fulfill His vision over us. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா செத்துலாம் என்று நினைக்கிற உங்களுக்கு அப்படி சாக தேவன் உங்களை அழைக்கவில்லை, சாதிக்க அழைத்திருக்கிறார். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உலகத்திற்கு அடிமைகளாகாதிருங்கள், பேய்த்தனங்களுக்கு அடிமையாகாதிருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு உகந்தவர்களாயிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறதற்காக நாம் இங்க இல்ல. ஏதோ ஒன்றை தின்னுட்டு ஏதோ ஒன்றை செத்தலாம், அப்படியாக நம்ம இல்ல. நாம் வாழ்வது, நாம் இருக்கிறது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. இந்த பூமியில் எதையாவது செய்ய சாதிக்கவே இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிடித்திருக்கிறார். To the church that's listening to me, let me tell you very clearly, we did not sit here, we are not born, we are not living just to live a so-called life, a name for a life's sake, or a life for a name's sake, just to eat and die during the days. But God has called us, He has appointed us, He has chosen us to fulfill His will in this world. நம்முடைய அருமையான தந்தையார் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடியிருக்கிறாங்க, இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். நீங்களும் நானும் இயேசுவால, இயேசுவுக்காக, இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்ற பிடிக்கப்பட்டவர்கள். My beloved people, we have been caught, we are caught just to fulfill the vision and will of the Lord.
எனக்கு நிறைய வாலிப தம்பிங்க 10th ஃபெயிலோ பாஸோ, +1 ஃபெயிலோ பாஸோ, எப்படியோ கம்பெனில வேலை கொடுத்துறான். கம்பெனில வேலைக்கு போனவொடனே ஒரு 13,000 ரூபாய் கையில கொடுத்துறான். இந்த 13,000 ரூபாயை நம்பிக்கிட்டு தன் வாலிபத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு, தன் படிக்கிற சிந்தனைகளை வேஸ்ட் ஆக்கிட்டு, காலேஜில் போய் கட்டடிச்சிட்டு காலேஜுக்கு போகாம கேட்ட பணம் கட்ட முடியலன்னு சொல்லி தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிற வாலிபர்களுக்கு நான் தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த நாட்களை நீங்கள் வீணாக்கினால் பின் நாட்களில் படங்கொலைவீர்கள். உங்க சின்னவங்க கிட்ட, உங்களோட வயசுல கம்மியா இருக்கிற உன் தம்பியோ தங்கச்சி கிட்ட கையேந்துகிற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்றால் இந்த நாட்களில் நீ எதையாகிலும் சாதிக்கிறவனாய் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் செத்து தொலைய வேண்டும். My beloved people, let me tell to the youngsters who have not even completed 10th or not even completed 11th, any company would give you work for that matter. You're joining a work and getting waged, and then 13,000 is being given to you, and with that you are satisfying your life. This is not the plan that God has kept for you. This is not the vision that God has meant for you. God's vision towards you is very extraordinary, and when you listen and lend your ears to the vision of the Lord, definitely you shall succeed or accomplish something. Let me tell you, you are born to accomplish. You are born to live a victorious life. When you do not realize it, and when you spend your days worthlessly, let me tell you, you'll be in a position to ask for money from your younger generation, and that doesn't please God. நன்றாக கவனியுங்கள் என் அருமையானவர்களே, என் ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யோசேப்பை கர்த்தர் அழைத்தார், அதே கர்த்தர் அவனை போல் என்று அனுப்புகிறார். My beloved people, let me tell you very clearly, God called this Joseph, and God sends this Joseph to his brothers through Jacob. ஆண்டவர் அழைக்கும் போது வருவதும் அவர் அனுப்பும் போது போவதும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் சாகடித்து அடக்கம் பண்ணிவிட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அவருக்காக போகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும், நம்முடைய வாலிபர்கள் மாற வேண்டும். We have to be a set of people where when we are ready to listen to his calling, and when he calls us, we have to be there. When he sends us, we have to go to that particular place, and we have to sacrifice everything in this world that doesn't please God and commit our ways in his hands, and ensure that we listen only to the word of the Lord and follow this kind of God's promises. And let me tell you, God is expecting this kind of an act from each one of us. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த யோசேப்பை யாக்கோபை கொண்டு அழைக்கிறார், யாக்கோபின் மூலமாக போல் என்று அனுப்புகிறார். My beloved people, let's understand it very clearly. God calls Joseph to Jacob, and God sends Joseph through Jacob. இங்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக. Today God is calling each one of us here, and he is choosing us to glorify his kingdom. சிலர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க, நான் பைபிள் காலேஜ் படிக்கல, பைபிள் காலேஜ் படிச்சா ஊழியம் செய்வேன்னு. ஆனா எங்க ஆளுங்க படிச்சாங்க ஒரு சிலர் 3 வருஷம், ஆனா ஒண்ணு ஊழியம் செஞ்ச மாதிரி இல்ல. பைபிள் காலேஜ் படிச்சதெல்லாம் ஊழியம் செய்யாது. அழைப்பு இருந்தால் ஊழியம் செய்ய முடியும், தேவனுக்காக போராதான் ஊழியம் செய்ய முடியும். Many would say, I haven't been to a Bible college, and that's why I couldn't minister God, I couldn't do anything for the Lord. Let me tell you, we have few people who attended Bible college for 3 consecutive years, and yet they haven't done anything for the Lord. It's not because of Bible college, it's not because of something in the world, but let me tell you, when you understand the calling that God has given unto you, when you understand and surrender your ways to fulfill the vision that Lord has on you, you will definitely not think twice. இவர்கள் பைபிள் காலேஜ் படிச்சதை நான் சிறுமைப்படுத்தவோ அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணவோ எனக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் படித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே சமயத்தில் படித்ததோடு நின்றுவிடக் கூடாது, பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுவதோடு நின்றுவிடக் கூடாது. அதன் பலனை தன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும், மற்றவர்கள் அனுபவிப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். My beloved people, I'm not telling about their
their education in Bible college as a minimalistic thing, or I'm not telling this as a discouragement. I'm telling it shouldn't stop there. It should explode. They have to continue to meditate on this, and they have to put it into practice and educate many for this and start serving the Lord. That's the main concern why I'm saying this. என் வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, காலாட்களோடு நடக்கும் போகும்போது நீ சோர்ந்து போவாயானால், தளர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? Scripture tells us very clearly, when you feel tired, when you walk, how would it be possible for you to ride the horses? தேவனுக்கு மகிமையாக பயன்படுகிற வயது உனக்கு இருக்கிறது, வயதாகி விட்டது என்று சொல்லாத தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்களுக்கு ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடிய வயது இருக்கிறது. உங்க ரட்சிப்பின் வயதை வைத்து பார்த்தால் நீங்கள் இளம் பிராயத்தில் இருக்கிறீர்கள். தேவனுக்காக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பயன்பட வேண்டும். You all have the age to be mightily used for the name of the Lord, for the glory of the Lord. My blood mothers and fathers, do not tell me that you are exceeding the age and you are not in your young age. If you could think back to the age of your salvation, you will understand that you are still young to start working for Lord and serve the Lord. உங்கள் புரிதலுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். For your understanding, I would like to highlight a verse from the scripture. Let's turn to book of Isaiah chapter 6 verse 3. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். Also I heard the voice of the Lord saying, Whom shall I send, and who will go for us? Then said I, Here am I, send me. This was said by Isaiah the prophet. நன்றாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கிற வரைக்கும் நீங்க அடுத்ததை தேட மாட்டீங்க. ஏதோ ஒரு பணம் பொருள் இருக்கிற வரைக்கும் நீங்க உழைக்க மாட்டீங்க, சம்பாதிக்க மனசு இல்லாம இருப்பீங்க. அடுத்தவுடைய கையை நம்பி வாழ்கிற எந்த குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் எந்த வாலிபர்களும் பிரகாசித்ததாக சரித்திரமே இல்லை. நீ உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சபைக்கும் குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். கட்சிக்கு பின்னாலே போய் நீ ஆசீர்வாதமாய் மாற முடியும். Please listen to me very carefully. You might think that you have something as a backup to successfully lend your days. You might think that you have some property so that you can use it, so that you will not have the heart to go and work hard and earn out of your sweat. Let me tell you very clearly, one day everything would fail. One day everything would vanish, and you have to realize the fact that you have to work hard on your own and do not rely on anything that is behind you. சமீபத்திலே நடந்த மதுராந்தக மீட்டிங்குக்கு என்ன ஒருத்தர் அப்ரோச் பண்ணார். உங்க சபையில இருக்கிறவங்களாம் கூட்டிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு காசு கொடுக்கிறோம், உங்களாங்க முதன்மையா இருக்க வைக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், கலப்பை மேல கைய வச்சு நான் பின்னால திரும்பி பார்க்க மாட்டேன், அது என் வேலை அல்ல என்று நான் சொல்லிவிட்டேன். Recently there was a meeting that held at Madhurantagam. We all know about it, and one set of people came to me saying that bring your church along with you and I would give you a priority there and make you fame. And I said very clearly, I have a work to do, and this is not something that I was called to do. I cannot turn back from what I have been appointed, so I'm not interested in it. ஒரு சிலருடைய பெயர்களை சொல்லி அவங்க எல்லாம் வர்றாங்க, நீங்களும் வாங்கன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த வேலை இல்ல. ஓட்டு போடுறப்போ ஆண்டவர் எனக்கு யாருக்கு போட சொல்றாரோ அவங்க போடுவேன், மற்றபடி நான் எந்த கூட்டங்களுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். They also mentioned few names and said that all these people are coming, why don't you come? I told them in return, this is not my work that I have been called for. When during the election, whoever God asked me to vote for, I would do it and I would not involve myself in anything else. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்,
யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று தேவன் சொல்லுகிறார். Today God is asking you and me, who shall I send, or who will I send, who would go for my matters? நீங்கள் இருக்கிற இடத்திலே அவருடைய காரியத்தை செய்யும்படி, அவருடைய ஊழியத்தை செய்யும்படி நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். In the places we live, in the places we work, in the places we are, I would tell you, you have to work hard for the Lord. You have to work hard for the salvation of the people who doesn't know who Lord is, and you have to redeem all of them for Jesus, for the kingdom of God, and God has called you and sending you for that purpose. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் காட்டாங்குளத்தூர்ல இருந்து என்கிட்ட வந்தார். பாஸ்டர், நாங்கெல்லாம் ஹெர்பல்ல சேர்ந்து இருக்கிறோம், எனக்கு மாசம் எவ்வளவு வருமானம் வருது பாஸ்டர், நீங்களும் சேருங்க, உங்க சபையில நிறைய பேரை சேர்த்து விடுங்க, நீங்க ஓஹோன்னு கோட்டீஸ்வரன் ஆயிடுவீங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு ஆளை நான் சேர்த்தா 10 ஆத்துமா சபைக்கு வருமா சொல்லுங்க, பரலோகத்துக்கு வருமா சொல்லுங்க, என் உயிரை வேணாலும் கொடுக்கிறேன், வேலையை பார்த்துக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். A brother who I know well from Katangaluru, he approached me saying that there are many people who have joined Herbal, and you can also join and you can also involve your church in it, because I'm earning a lot. Then I asked him in turn, will there be a possibility that if I send one person from my church, they could bring 10 people for the kingdom of God, for the glory of God? If there is a benefit of such kind, tell me, and I would even give my life for it. Otherwise, please leave this place. ஒரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் கேக்குது, நாங்கெல்லாம் அதுக்கு போலாமா? போலாம். ஆனால் நடுத்தருக்கு வரும்போது யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க, செய்யணும், திறமை இருக்கணும், அதுக்கு பொறுமை வேணும், அதற்கு நிறைய உழைப்பு கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டோடைய ஊழியத்தை காலையில ஒரு 1000 டிராக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, டெய்லி ஒரு பகுதியில போய் கொடுங்க, உங்களுக்கு மாசம் நான் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன், இந்த வேலைக்கு நீங்க வாங்க. Many people are having a great thought in your mind, and I could hear it saying that can we also involve ourselves in this kind of a herbal thing. Let me tell you, if you are interested in that, you would definitely come to streets very quickly. Otherwise, I would give you an offer. I would give you 10,000 per month. Come to the church every morning. Take 1,000 tracts with you. Go to a village and spread it all over to the people there, and God's kingdom will be glorified, so you can work for the Lord. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உழையுங்கள், சம்பாதியுங்கள், நன்றாக உருவாகுங்கள், உயருங்கள், மேன்மை அடையுங்கள். அதற்கு நான் 2 கரங்களை கூப்பி வணங்கி உங்களை வரவேற்கிறேன். ஆனால் எதையும் நம்பி மோசம் போகாதிருங்கள், எச்சரிக்கிறேன். My beloved children of God, today I would like to give you a thought that you are called to work hard, called to prepare yourself, work hard, get your wages, live a successful and a happy life. I'll be very happy and pleased to see that. But let me tell you, do not go behind anything, and do not go behind any kind of worldly thing and spoil your life and lose everything and stand on the streets, because this doesn't really please God. ஒரு சந்தர்ப்பத்திலே நானும் சுரேஷும் வஞ்சிக்கப்பட்டிருப்போம். ஒரு பாஸ்டர் வந்தார், 12,000 கட்டுங்கன்னார். அவரும் கட்டாரு, நானும் கட்டினேன். 3 பேரை கட்ட வைங்கன்னார். என்ன விஷயம்னா, மாசம் உங்களுக்கு 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் வந்துகிட்டே இருக்கும். யாரு யாரு எங்கெங்க சேர்றாங்களோ அதுக்கு உங்களுக்கு கமிஷனு வந்துகிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன். இது ஜனங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி கொடுத்த பணம் பாஸ்டர், நீங்க ரொம்ப நகமும் சதையுமா இருக்கிறதுனால உங்களை நம்பி நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ண மனசுல. மத்தேயு 18:18 படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரை கட்டுகிறேன்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். My beloved people, a few years ago, myself and brother Suresh got caught in such thing, where one person who is very close to me, he came and said, like, Pastor, pay 12,000 now, and every month you will be getting 2,500 as a interest, something like that. So we also were like, no trick through him, because he was so close to us. I did not think that there would be a problem in it.
And he also said, please add few more people so that wherever they are, they would get this interest. Let me tell you, when giving that money, I told him, this money has been given by my people as an offering. It's a hard-earned money, so I'm giving unto you. And I uttered from Matthew 18:18 the verse, and I condemned the spirit and gave this to him. 12-3 மாதத்துக்குள்ளே பாஸ்டர் அது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டார். நாங்க தப்பிக்கப்பட்டோம். சரியா சொல்லலாம், பிலேயமை போல கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன். My beloved people, in like 2-3 months, he came and said us everything is over, it's closed, and he returned the money back to us. Let me tell you, we were saved. Literally we were saved, we were delivered, like Balaam's eyes were open and everything is being told to the people. I am telling this unto you. கடைசியாக இன்றைக்கு அந்த போதகர் தனக்கு சொந்த ஊர்ல இருக்கிற பல ஏக்கர் நிலத்தை வித்து அவர் யாரையெல்லாம் சேர்த்தாரோ அவங்க எல்லாருக்கும் அந்த பணங்களை பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு ஸ்கூலுங்களுக்கு வேன் ஓட்டி கொண்டிருக்கிறார். பரிதாபமான நிலை. The brother, the pastor who did this, now he has sold all his property in his village, all the lands that he had, and he has gave all the money to the people who joined through him. And then now he is in a position to drive van for the schools. And this is the state of a pastor. யாரும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன். டெய்லி ஒரு 500 டிராக்ஸ் உங்க கையில கொடுக்கிறேன், 100 ரூபாய் கையில கொடுக்கிறேன், பஸ் பிரயாணத்துக்கான சாப்பாட்டை கட்டி கொடுக்கிறேன், தெருவா போய் டிராக்ஸ் கொடுங்க, அடிச்சாலும் அடி வாங்குங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைங்க. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களை இந்த தேசத்துல சுபிட்சமாக வாழ வைக்கும், சுகமாக வாழ வைக்கும். பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்தை உங்கள் வழியாக கொண்டு வரும். Do not come and tell me that you do not have a work or a job. Come to me, I'll give you a job. I'll give you 100 rupees, I'll give you 500 tracts. Go to a village, distribute all those tracts. I'll give you food that for your travel, and God's kingdom would be glorified through this. யோசேப்பை யாக்கோபு அழைத்த போது, இதோ இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன் என்று புறப்பட்டு போன உடனே யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்களை கூப்பிட்டு சால்வை போட்டு அல்லது சந்தன மாலை கொடுத்து, ஓ நீ ரொம்ப அருமையான தேவனுடைய மனுஷன், நீ தீர்க்கதரிசி, சொப்பனங்களை காண்கிறவன் என்று அவனை மெச்சிக்கொள்ளவில்லை, அவனை தூக்கி குழியில போட்டார்கள். My beloved people, as Joseph heard from his father Jacob to go to his brothers, he obeyed and he moved there. And as he reached there, his brothers did not come to him and gave him the due respect or giving him a shawl, and did not treat him so well. Rather, they took and put him in the pit. எப்படி அவனை தூக்கில போட்டார்கள்? அவன் தகப்பன் யாக்கோபு கொடுத்திருந்த பலவர்ண அங்கியை கயட்டி விட்டு. How did they throw him in the pit? They removed the multicolored garment that was given by his father Jacob. நீங்க பாத்தீங்கன்னா ஜோத்புரி போடுறவங்க உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க, மேல ஜோத்புரி போடுவாங்க. கோட்டு போட்டிருக்கிறவங்க உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க, மேல கோட்டு போடுவாங்க. இந்த கோட்டை கைட்டிட்டாங்க, அவனுக்குள்ள இருக்கிற அங்கியோட தூக்கி அவனை குடியிலே போட்டு விட்டான். If you had seen people wearing jodhpuri or a suit, you could see inside they would wear a shirt before wearing it. Likewise, as he was wearing this multicolored garment, they removed this multicolored garment and threw him in a pit with the clothes available. இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த வஸ்திரத்தை, நிலை அங்கியை கழட்டி அவருக்கு சிவப்பான வஸ்திரத்தை உடுத்தி சிலுவையை சுமக்க வைத்த கூட்டம் தான் இன்னைக்கு உலகத்திலே நமக்கு முன்னாடி இருக்கிற கூட்டம். நாமும் அந்த கூட்டத்தோடு தான் இருந்தோம், மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவுக்காக வாழ்கிறோம். My beloved people, like Joseph's garment was removed, Jesus' clothes were also stripped. It was removed and he was crucified on the cross. We were one among the people who put him on the cross, but now we are redeemed with a great salvation and we are here in his midst. பிறகு அந்த வழியாய் வந்து கொண்டிருந்த இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பு விற்கப்பட்டார். Secondly, we could see Joseph was sold to the Ishmaelites for 20 silver coins. இயேசு கிறிஸ்துவும்
30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். We could see Jesus was betrayed for 30 silver coins. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இந்த யோசேப்பு கருதப்படுகிறார். Joseph is being considered as an example before Jesus. இந்த யோசேப்பு வெள்ளிக்காசுக்கு வாங்கின அந்த முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் கொண்டு போய் எகிப்து தேசத்திலே போத்திபார் என்கிறவன் வீட்டிலே அவர்கள் ஒரு தொகையை வைத்து அவனை விற்றுவிட்டார்கள். As these Ishmaelites took Joseph along with them for 20 coins, they take him and leave him at Egypt in Potiphar's place for a particular price. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவனாக யோசேப்பு இருப்பானானால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான் என்றால் வாங்கினவர்கள் கொண்டு போய் போத்திபார் வீட்டிலே 30 வெள்ளிக்காசுக்கு விற்று விட்டிருப்பார்கள். If Joseph is being considered to be an example for Jesus before his coming, let me tell you, when the Ishmaelites could give 20 silver coins and take Joseph with them, they would have definitely sold Joseph in Egypt for 30 coins. நன்றாக கவனியுங்கள். 39ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. My beloved people, let's turn the scripture to 39th chapter. I would like to highlight first 3 verses for your understanding. And Joseph was brought down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, captain of the guard, an Egyptian, bought him of the hands of the Ishmaelites, and who had brought him down there. And the Lord was with Joseph, and he was a prosperous man, and he was in the house of his master, the Egyptian. And his master saw that the Lord was with him, and that the Lord made all that he did to prosper in his hand. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட போதும் இருந்தால், அவன் அங்கி கயிற்றப்பட்ட போது இருந்தால், அவனை கொண்டு போய் விற்ற இஸ்ரவேலர்களுக்கு தெரியவில்லை, அங்கியை கயிற்றினவர்களுக்கு தெரியவில்லை, விற்றவர்களுக்கு தெரியவில்லை, வாங்கினவர்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒருவனுக்கு தெரிகிறது, இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது என்று எகிப்திலே போத்திபாருக்கு தெரிகிறது. My beloved people, we could see that Joseph was sold for 20 silver coins, and with a greater amount he was sold at Egypt. And let me tell you, here nobody knows that God was with him. The people, Ishmaelites, did not know that God was with him when they purchased him. The brothers did not know when they removed the multicolored garment that God was with him. They even did not know when they threw him in a pit. They did not know when they sold him that God was with him. Even the Ishmaelites or the Egyptian who brought him did not know that God was with him. But one person knows it very clearly. That's Potiphar, who knows it very clearly that God was with Joseph, and all that Joseph did came into existence. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பலிக்கும் என்று நம்புகிறேன். இந்த யோசேப்புக்கு தெரியாது கர்த்தர் தன்னோடு இருக்கிறது. போத்திபாருக்கு தெரிகிறது யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறது. Listen very carefully, my beloved church. The message, the sermon, the verses that's been read today, I believe this is going to be a great blessing to each one of you when you listen it very carefully. Even Joseph did not know that God was with him, but Potiphar knows that God was with him. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஆண்டவராகிய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். எங்க போனாலும் இருக்கிறார், எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கிறார், எந்த இடத்திலும் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை குறித்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதை தைரியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். With a great courage, let me tell you all that do not
be dismayed. Do not worry. Let me tell you, if you believe it or not, the Lord is with you. The Holy Spirit is with you. Wherever you go, whatever you do, the Holy Spirit is watching over you. He will never move from you. He is with the entire people in the church. He's not with just one or two. He is with all of you. நீங்க கேட்கலாம், 1 போனா 2 போனா கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நீ 1 போனாலும் இருக்கிறார், 2 போனாலும் இருக்கிறார். ஸ்லிப் ஆகி பைக்கில கீழே விழுந்தாலும் அவர் கை உன்னை தாங்குகிறது. உன் ஜீவனை மரணத்துக்கு தப்புவிக்கிறது. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறது. உன் கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறது. அந்த கர்த்தர் கூட இருப்பதினால்தான். You might ask, will God be with us even when we do our nature work? Let me tell you, He is there with you every time, even when you slip in from your bike, even when you meet with an accident, even when you turn towards any side, God is with you. He will not let you down. He will not let you forsake Him. He will not let you down at any point of time. He will lift you. He will exalt you. He is with you. He shall not leave you. நான் நிறைய முறை யோசித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். சொல்லுவாங்க, உன்னை இந்த ஊரை விட்டு துரத்துவேன், உன்னை இருக்காம பண்ணுவேன், உன்னை அழிப்பேன், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துவார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இந்த ஊர்லயே இருப்பேன், இந்த ஊர்ல ஊழியம் செய்வேன். சொந்த பந்தம் எல்லாம் என் ஜபத்திலே வந்து உட்காருவாங்க. உன் கண்களால் நீ காண்பாய், அதற்கு பிறகு நீ இருக்க மாட்டாய் என்று ஒருவனுக்கு சொன்ன அதே மாதிரி நடந்தது. My beloved people, here many people have told me that you cannot be in this place. I would definitely chase you out. I have seen a lot of people saying this unto me, and I replied and saying, I will be in this place. God called me to be here. I would do ministry in this place. I would serve Lord in this place. All the people around you would come to this place and you would see, and you will not be living thereafter. And likewise the same thing happened to that person. உங்களை பார்த்து சிலர் சொல்ல, இந்த கம்பெனில நீ எப்படி வேலை செய்யணும் பார்க்கறேன்டானுவா, உன்னை எப்படி இந்த உலகத்துல நீ பிசினஸ் பண்றிய பார்க்கறேன்டானுவா, நீ எப்படிடா வாய்ப்ப, நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கறேன்டா, உன்னை வேலையில இருந்து தூக்குறதா, உன் பிசினஸ் நாசம் பண்றதா என் வேலைன்னு சொல்லுவான். அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். நீ தான் அந்த இடத்துல இருப்ப. காரணம் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். At your work, at your business, many would be a competitor to you. Many would come and tell you, I will chase you out of this work. I will not let you continue to do this business. I will not let you be in this office anymore. I will not let you sustain anymore in this work. Let me tell you, the people, whoever comes and tells you all this, who didn't sustain, who didn't prosper in that workplace, rather you would stay still and realize that God has done this for you. This favor comes from the Lord. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்க கைய வச்சதெல்லாம் நடக்கும், நீங்க தொட்டதெல்லாம் துறந்தோம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு தான் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்க கண்களுக்கு தெரியல, கர்த்தர் உங்களோட இருக்க போய்தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் உங்களோட இருக்க போய்தான் சமாதானமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களோட இருக்க போய்தான் ஒரு குடி சாப்பாடு சாப்பிடுறோம். கர்த்தர் உங்களோட இருக்க போய்தான் கொரோனாவில கூட துட்டு செலவு பண்ணி குடும்பம் நடத்தி இருக்கிறோம். You might not know that Lord is with you, like Joseph did not know that Lord was with him. Let me tell you, God is with you. Just because God is with you, you are able to live in this land. Just because God is with you, just because the Holy Spirit is with you, you are prospering in whatever you do, whatever your hands do. When God's presence is with you, definitely anything that you do, anything you touch shall prosper. Nothing can be a curse in your presence because God is with you. That's the main concern. Even in the days of Corona, you were able to spend money and live your life. Even when you did not have a work to do, when you did not have a salary to be received, did not have a wage to be paid, God was with you and He fulfills everything that you need. நான் தைரியமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் நடக்கும். கர்த்தர் உங்களை சித்திக்க பண்ணுவார். நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். எங்கெல்லாம் செருப்படிப்பட்டீர்களோ அங்கெல்லாம் அவர்கள் உங்கள் செருப்பாக மாறுவார்கள். நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். உங்கள் சீர் பெருகும், உங்கள் மேன்மை பெருகும், உங்கள் ஆதிக்கம் பெருகும், உங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகுவீர்கள்.
கர்த்தர் உங்களை மகிமையாய் வைப்பார். In the name of the Lord Savior Jesus Christ, I would like to prophesy to you today with the great courage that has been given to you, with anointment that has been kept on you. God is with you, and whatever you do shall prosper. Wherever you go, that shall be a prosperous place, and you shall not bring any curse to your family, not bring any vengeance for your family, or anything shall not come to pass without your presence or without your will, because God is with you, and your own eyes will see it, and the own eyes of others surrounded by you will see it. Whoever or wherever you were betrayed, wherever you were put to shame, wherever you were ashamed, God's presence will go in front of you, and you will lift your heads high and say and proclaim the word of the Lord. நீ நடந்து போகும்போது உன் கையில இருக்கிற குழந்தை திமிரி கையை பிடுங்கிக் கொண்டு ஓடினாலும், சைக்கிள்காரன் தட்டினாலும், கீழே விழுந்தாலும், சின்ன அடிபட்டாலும் அந்த குழந்தைய தூக்கிட்டு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறியோ அதே போலவே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ திமிரி போனாலும் உன்னை விடமாட்டார். உன்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன் ஜீவனை அழிக்க மாட்டார். உன்னை மேற்கொள்ள யாரால முடியாது, அவர் கூட இருக்கிறார். As you walk in the road, your child might slip from your hands, it might fall in front of a cycle that comes, and it might get hurt, but nothing would have happened. You would pick the child and take to the hospital, rush to the hospital. Likewise, how many ever times you slip from the hand of the Lord, the hands of the Lord will protect you, will lift you, and make sure that your vision of the Lord is fulfilled, and you shall not be put down, or you shall not drown in the presence of the Lord. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்போட கர்த்தர் இருக்கிறத அடிமைத்தனத்தில், அதாவது மீட்கப்படாத ஒரு மனுஷனுக்கு, ஒரு முகமதியனுக்கு தெரிந்தது. ஆனால் அவன் மனைவிக்கு அது தெரியல. எதை வைத்து என்றால், இந்த யோசேப்பு அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் தைரியமாய் சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கால் மிதிக்கிற எந்த இடமும் பழுதாகாது. நீங்கள் கால் வைக்கிற எந்த இடமும் வீணாகாது. நீங்கள் கால் வைக்கிற எந்த தொழிலும் வேஸ்ட் ஆகாது. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். Today let me tell you very clearly, Potiphar could be an Ishmaelite, and he might not know that what God is or what are his works is. He realized it only when hands of Joseph brought all kinds of prosperity and blessing to his house. When all that happened, Potiphar realized what his wife did not realize. Potiphar realized when all the blessings, all the curse turned into a blessing, all the dryness turned into a prosperity. He realized that God was with Joseph. Likewise, let me tell you, wherever you are, in whichever places you have been stepped into, or whichever places you have been seen, God's presence shall go before you, and everything you do shall prosper. You shall be put to shame at one point of time, but let me prophesy today, God is doing a miraculous thing in your life, and you shall not get into any kind of a loss anymore. All that thing that comes to prosperity will be because of you. Your heads will be lifted, and God's name will be glorified. போத்திபாருடைய மனைவிக்கு அவரோட கர்த்தர் இருக்கிறது எப்படி வெளிப்படவில்லை என்று சொன்னால், அவள் இந்த யோசேப்புடைய அழகையே ரசித்துக் கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். Why did Potiphar's wife did not know or realize that God was with Joseph? Because she did not realize the miracle that's happening because of Joseph. She did not see the prosperity that happened because of Joseph. She just saw the beauty and handsome attitude of Joseph. Like it said in the 6th verse, Potiphar left all that he had in Joseph's hand, and Potiphar did not
not anything he had except the food which he ate. And Joseph was a handsome person and well favored. போத்திபாருடைய மனைவிக்கு யோசேப்பு சௌந்தரிய முகமும் உள்ளவனாய், அழகான முகம் உள்ளவனாய், நல்ல வாலிபனாய் இருந்தான். அவளுடைய எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் அவனோடு சயனிக்க வேண்டும், அவனோடு விபசாரம் பண்ண வேண்டும், அவனோடு ஒரு நாளாவது வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பினாலே தவிர அந்த யோசேப்போட இருக்கிற கர்த்தரை அவள் பார்க்கவில்லை. காரணம், கர்த்தர் யோசேப்பின் மனைவிக்கு அவனுடைய சௌந்தரத்தை காட்டி அவளுக்கு பின்னாலே இருந்த தேவன் அவருடைய கண்களை மறைத்தார் என்று நான் தைரியமாய் சொல்லுகிறேன். My beloved people, as we see here very clearly, the master's wife had her eyes only on the handsomeness and well-favored Joseph, but she did not see what God has kept for him, and that's the main reason she was not able to realize that God was with Joseph. God was with Joseph. If she had realized that God was with Joseph, she wouldn't have had a thought of calling him to be with her, or she wouldn't have had a thought of doing a prostitution there. All that she had in her mind were just to be with Joseph at least a day. இந்த யோசேப்பு அழகும் சௌந்தரிய முகம் உள்ளவனாய் இருந்தால் இந்த அழகை அவரை பார்க்க வைத்து இந்த யோசேப்புடைய பரிசுத்தத்தை நிலைப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தரங்க போத்திபாருடைய மனைவியை பயன்படுத்துகிறார். சில சந்தர்ப்பங்களிலே நாம் விழுந்து போகும்படிக்கு சில அழகானவைகளையும் ரூபம் உள்ளவர்களையும் நம்மிடத்திலே சேர்ப்பார். அவைகளை கண்டு மடங்கி விடாதபடிக்கு அவைகளை விட்டு விலகி ஓடுகிற வாலிபர்களாக, வயோதிபர்களாக நாம் இருந்தால் கர்த்தரவை மேன்மையாக வைப்பார். கீழாக்காமல் மேலாக்குவார், பாலாக்காமல் தலையாக்குவார். We might think that why did God had to set master's wife eyes over Joseph? This is to establish the purity of Joseph. This is to establish how holy Joseph was. This is to establish how the person who is with God can live a holy life. To proclaim this, to proclaim the Spirit, to proclaim the holiness of Joseph, God hid everything that came in front of his master's wife's eyes than showing only his handsomeness. Let me tell you, youngsters, all the old people, today so many things might come in your life. So many things beautiful might come in your way. Let me tell you, these are the passing clouds. If you realize it, you will push it away and run for God. If you do not realize it, you shall fall there and the Spirit shall not prosper. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ ஜனங்களே, இந்த யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவிக்கு இணங்கவில்லை. தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அந்த அறிக்கை நமக்கு ரொம்ப 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 முக்கியம். வேதம் சொல்லுகிறது 9வது வசனம், இந்த வீட்டில் எங்கிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இந்த வார்த்தை அவனை வேசித்தனத்திற்கு விலகி காத்து அவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த தரிசனம் அவனை பொறுப்படுகிறது. My beloved people, as Joseph was very clear in his thought, very confident in what he has to do, he is saying here in the 8th verse, Joseph refused and said unto his master's wife, behold, my master knows not what is with me in the house, and he has committed all that he has had to my hand. There is none greater in this house than I, neither has he kept back anything from me but you, because you are the wife. How then can I do this great wickedness and sin against God? Just Joseph realized that prostitution is a sin, or sleeping with someone's wife is a sin. He said this very clearly and stepped away from this wickedness. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனுக்கு போத்திபார் மாலை போடல, சால்வை போடல, சரப்பணிகள் போடல, ஜெயில போடல. Listen very carefully
To the person who held on to his holiness, Potiphar did not crown him, she did not wear garland over him, or she did not appreciate him. Rather, she threw him into the jail. தரிசனமுள்ளவர்கள், தேவனை சரியாக புரிந்து கொண்டவர்கள், அவருடைய அன்பை தனக்குள்ளே வைத்திருக்கிறவர்கள் எந்த காலத்திலும் இடற மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள், தன்னுடைய ரட்சிப்பை இழக்க மாட்டார்கள். சிறைக்கு போனாலும் பரவாயில்லை, என் இயேசுவுக்காக வாழ்ந்து நித்தியத்திலே சேர்ந்து விடுவேன், நித்திய ஜீவன் எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று தைரியமாக நிற்பார்கள். People those who have tasted the love of God, people those who love God, people those who analyze the spiritual power of God shall never do something like this, shall never sin. Rather, they would say that I cannot join hands with you for this sin, but I wanted to stand for holiness of the Lord and for His name. சிறையிலே வைக்கப்படுகிறான். இந்த 39ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாகொன்றையும் குறித்து சிறைசாலை தலைவன் விசாரிக்கவில்லை. Here we could see that since God was with him, even if he was put in a prison, in the 23rd verse from 39th chapter says, the keeper of the prison looked not to anything that was under his hand, because the Lord was with him, and that which he did, the Lord made it to prosper. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, look at your neighbor and say, கையை பிடிச்சு சொல்லுங்க, hold on to their hands and say, கர்த்தர் உங்களோடு இருந்தா, if God is with you, ஜெயில போனாலும் இருப்பார். if you go to the prison you will succeed. ஜெயில இருந்தா உன் மேல இருக்கிற அபிஷேகம், the anointment that you have ஆபரேட் ஆகி definitely operate. அநேகருக்கு பிரயோஜனமா மாறும். It will be useful for me. இதுதான் தேவனுடைய வார்த்தை. This is the word of the Lord. ஹல்லேலூயா. இப்ப ஜெயில போடப்பட்டான், இப்பதான் அவனுக்குள்ள இருக்கிற வரங்கள் வேலை செய்ய தொடங்குகிறது. Now that he has been put into a prison, all the works of the Lord that is within him, the gifts of the Lord that was given to him, started to practice. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், உபத்திரவத்தின் மத்தியில வாழ்கிறீர்களா, நெருக்கத்தின் மத்தியில வாழ்கிறீர்களா, கஷ்ட காலத்தில் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இப்பதான் உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும். இப்போதுதான் உங்களுக்குள் இருக்கிற தீர்க்க தரிசன வரம், சுவிசேஷ வரம், அற்புதங்களை செய்கிற வரம், விசுவாச வரம், குணமாக்குகிற வரம் எல்லாம் வேலை செய்கிற நேரம் நீங்க புறமணப்படும் போது. My beloved people, today I would like to tell you all, if you are in a tribulation phase, if you are in the phase of trial, if you are in the phase of test, if you are in the phase of worries or sorrows, let me tell you, all the gifts that God has kept for you, all the spiritual gifts that's inbuilt within you, the gift of faith, the gift of vision, the gift of prophecy, the gift of anointment, the gift of healing, everything will come upon you and will start to react over you, and you shall prosper. ஒரு பானபாத்திரக்காரனும் சுயமாகி தலைவனும் சிறைசாலையிலே சொப்பனம் பார்க்கிறார்கள். சொப்பனங்களுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். அதுதான் வரங்கள் ஆபரேட் ஆவது. அவனுக்குள்ள இருந்த வரம் வேலை செய்கிறது. அவங்க சொன்னாங்க, யோசேப்பு கொஞ்சம் கேட்டுக்கிட்டான், தப்பண்ணி போட்டான். அவன் கேட்டுக்கினா, நீங்க மறுபடியும் உங்க ஸ்தானத்துக்கு போகும்போது பானபாத்திரக்காரனே, நான் ஒரு தப்பும் பண்ணலையா, ஜெயில இருந்து வெளியே கொண்டு வான்னு கேட்டுக்கிட்டான். ஆனா அவன் மறந்துட்டான். My beloved people, the butler and baker of the king of Egypt dreamed a dream, and he explained it to them. Joseph explained it to them, revealed it to them, and he did not realize that he has to bring Joseph back as a favor, because Joseph had told them, as I tell you this, explain this to you, can you bring me out of this? But when they were out, they forgot it. பக்கத்துல கையை பிடிச்சு தைரியமா சொல்லுங்க, Hold on to your neighbors and tell with the courage. உனக்குள்ளே வரங்கள் செயல்பட தொடங்கினால், if the gifts started to act within you, உங்கள் வரங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட தொடங்கினால், if all the gifts that you have started to be used, ஆற்றுல பந்தை போல எவ்வளவு ஆழத்துல போயிட்டு யார் அமைக்க வச்சிருந்தாலும், whoever can push you like a
war that did not நீங்கள் happen. உடனே மேலே வந்து விடுவீர்கள். You might come out. இதுதான் அபிஷேகம் பெற்றவர்களுக்குரிய வரமாயிருக்கிறது. This is the gift that has been given to the people who were anointed. நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள். You shall shine. யாரும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை. No one have to bless you. யாரும் உங்களை காப்பாற்ற No one வேண்டியதில்லை. have to protect you. உங்களுக்குள் இருக்கிற வல்லமை வெளிப்பட்டா, The power that you have within you, உங்களுக்குள் இருக்கிற வரம் வெளிப்பட்டா, the gifts are seen. உயர்வு தானா வரும். Exaltation will happen automatically. ஹலோ, ஆமென், ஹalleluya, ஹalleluya. இப்போ எகிப்து ராஜாவுக்கு சோதனை வருகிறது. Now there is a test for the king of Egypt. எகிப்து ராஜாவுக்கு சொப்பனம் வருகிறது. The king of Egypt gets a dream. மறந்து போனவனும் வர்றான், மறந்து இருந்துட்டவனும் வர்றான். ராஜா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணி போட்டேன், எங்களை ஜெயில போட்டீங்களா? நாங்க 2 பேரும் சொப்பனம் பார்த்தோமா? ஒருத்தன் விளக்கம் சொன்னான், அவன் ஜெயில இருக்கிறான், அவனை கூப்பிட்டீங்கன்னா உங்க சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும். Now that king of Egypt gets a dream, they look for people to interpret the dream. That's when the person who were in the prison remembers that they also had a dream and Joseph interpreted it for them and comes to the king saying, the baker and the butler comes to the king saying that, my beloved king, we also had a dream. I forgot to tell this to you, and the dreams were beautifully interpreted by a person who is already in a prison. என்ன சொப்பனம் பார்த்தா ராஜா? What was the dream that king had? 7 நல்ல மாடுகள், 7 பக்க மாடுகள். பக்க மாடுகள் 7 மாடுகளை சாப்பிட்டு விடுகிறது. 7 நல்ல கதிர்கள் சாவி போன கதிர்களை சாப்பிட்டு விடுகிறது. இது ராஜாவுக்கு மென்டல் டென்ஷன் ஆயிடுச்சு. ஒன்னும் புரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மந்திரவாதிகளை கூப்பிடுறான், தந்திரவாதிகளை கூப்பிடுறான், மாயவத்தைக்காரர்களை கூப்பிடுறான், குடுகுடுக்காரனை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிடுறான். எவனாலையும் பதில் சொல்ல முடியும். Here what happens, what was the dream that king had? The king had a dream where he could see 7 fat cows across the river and thin cows, 7 cows coming the other side of the river, swallowing the 7 fat cows, and he starts to tremble without knowing what it is. That's when he calls the wicked people, he calls all the people, magicians or so many others, to come and interpret the dream for him, but no one could do it. உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்ற சகோதரியே, அபிஷேகம் பெற்ற சகோதரனே, நீ உன் வீட்டுல இருக்கிறியா? ஒன்னு அற்பமா நினைச்ச, கேவலமா நினைச்ச, ஒன்னு அசிங்கமா நினைச்ச, அல்ல தட்டின அத்தனை பேருக்கு முன்னால கர்த்தர் உன்னை வைப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீ சிறுமைப்படுவதில்லை. Today I would like to prophesy to the people, those who are anointed by the Holy Spirit, in the places you are, wherever you were put to shame, whoever felt very light about you, whoever thought you about dust, like a dust, compared you so low, let me tell you, you will not be put to shame anymore. You will prosper, and whatever you do shall also be prospered. அபிஷேகம் பெற்ற தரிசனமுள்ள, ஆத்ம பாரமுள்ள, கரிசனையுள்ள யோசேப்பு சிறையிலே இருந்தாலும் ராஜாவால் அழைக்கப்பட்டு அவன் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக அவன் பெயர் உயர்த்தப்படுகிறது. Despite Joseph was anointed, despite Joseph was a visionary person, despite Joseph was able to interpret the vision, despite he was anointed by the gifts of the Spirit, he was in a prison, and now the king calls Joseph and changes his clothes. அந்த ராஜா கண்ட சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்றான். 7 வருஷம் உன் நாடு, உன் தேசம் செழிப்பா வளர்ச்சல் இருக்கும். 7 வருஷம் பஞ்சம் வரும். அதுல விவேகமுள்ள, ஞானமுள்ள ஒருவனை தலைமையாக வைத்து நாட்டை கண்காணித்தால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாது என்று யோசேப்பை கொண்டு பேச வைக்கிறார். Here what happens, as the king explains his dream to Joseph, Joseph replies saying that 7 years your land will be with great prosperity. 7 years you will have everything and green. But after 7 years, everything would turn dry and you shall face famine
And if you do not want this to happen, you have to bring a person who God shows unto you, and definitely everything will be sorted. பொருளாதாரம் படித்து பொருளாதார மேதையாயிருந்த மன்மோகன் சிங் ஆட்சி செய்த 10 ஆண்டுகள் இந்தியாவுடைய பொருளாதார வீழ்ச்சி விழவில்லை. ஆனால் பொருளாதாரம் தெரியாம, அந்த ஆதாரம் தெரியாம ஆட்டியே போடுற தலைவன் இருக்கும்போது நாடு பொருளாதாரத்திலே நாசமடையும். அதே மாதிரிதாங்க வீடும் பொருளாதாரத்திலே நாசமடையும். A person who had mastered an economy, a person who could handle the economic and financial situation of the state or a government or a country, when he took position for 10 years, there were no economical crisis, no famine in the world. But person who doesn't know what economy is, a person doesn't know what financial situation is, when he is not aware of the finances, this is the state of any country or any house who are not aware of the situation. விவேகமுள்ள புருஷன் இருக்கிற வீடு, விவேகமுள்ள மனைவி இருக்கிற வீடு, விவேகமுள்ள பெற்றோர்கள் இருக்கிற வீடு ஒரு நாளும் காட்சி அடையாது. காரணம், அந்த வீட்டிலே கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர்கள் தாட்சி அடைய மாட்டார்கள். எப்பக்கமோ நெருக்கப்பட்டோ ஒடுங்கி போக மாட்டார்கள். கர்த்தர் அவர்களோடு இருப்பார். அவருடைய ஞானம் ஒவ்வொரு நஷ்டத்திலேயும் கஷ்டத்திலேயும் விளங்கும். அதை மீண்டு வருவார்கள். பொருளாதார செழிப்பு வரும். When a woman in the family is with the exceedingly great thoughts, when a husband in the family, when the head of the family with a great wisdom, definitely that family shall not face any famine, because the Lord is their shepherd and nothing shall be wanted and everything shall be fulfilled. Let me tell you very clearly, famine shall not face your house, famine shall not face your places where you have God's wisdom within you and know how to make use of it. இப்ப ராஜா யோசிக்கிற, தம்பி நீதான் அதுக்கு சரியான ஆளு. ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்புதெல்லாம் என்னன்னு தெரியாது, சுன்னத் செய்யப்பட்டவன், யெகோவாவை அறியாதவன். இப்போ ராஜாவாகிய பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு. பாருங்க 39வது வசனம் 41ஆம் அதிகாரம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறொருவரும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். My beloved people, a person who do not know what the work of the Lord is, who do not know what spirituality is, who do not know what anointment is looking up to Joseph in the 39th verse from 41st chapter. He says, and Pharaoh said unto Joseph, since God has showed you all this, there is none so discreet and wise as you are. You shall be over my house, and according unto your word shall my people be ruled. Only in the throne will I be greater than you. 42வது வசனம் பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கயற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். In the 42nd and 43rd verse we could see, and Pharaoh took off his ring from his hand and put it upon Joseph's hand and arrayed him in clothing of fine linen and put a gold chain about his neck, and he made him to ride in a second chariot which he had, and they cried before him, bow the knee, and he made him ruler over all the land of Egypt. நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் சொன்னது நிறைவேறும்படி அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டு எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்தது. இப்பொழுது எகிப்து தேசத்திலே ஆகாரம் உண்டென்று குழியிலே தூக்கி போட்டவனோ 20 வெள்ளிக்காசுக்கு வித்தவனோ இப்ப எங்க போனோம்? எகிப்துக்கு போனோம். நான் உங்களுக்கு சொல்றேன்,
உங்களை கேவலப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க, உங்களை துச்சமா நினைச்சவங்க இப்போ உங்களை தேடி வருவாங்க. காரணம், கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள நிறைவேறும் அளவு அது உங்களை குணமிட்டு எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தும். As the word of the Lord tested Joseph in all his ways, here we could see that the land has been handed over to Joseph. Now, people who threw him in a pit, people who sold them for 20 coins have to come back to Joseph for food. Likewise, whoever puts you to shame, whoever treats you so bad, whoever did not even consider you, will come back to you in queue, and you shall be prospered, your heads shall be lifted. இப்போ அவங்களுடைய சகோதரர்களை பார்த்து, வாங்கடா, என்னை தூக்கி போட்டீங்களடா, நான் பாடுறா எப்படி இருக்கிறேன், உங்களை மிதிக்கிறேன், அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. மாறாக என்ன சொல்லார் பாருங்க, 45ஆம் அதிகாரம் 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். My beloved people, Joseph did not deny anything. Joseph did not chase his brothers away. But what he is saying here in the 44th, 45th, 46th verses, he says, you don't have to worry, you don't have to cry, you don't have to feel bad, because God has brought me here to make the Zaphanephet, and he gave to me everything. And Joseph went all over the land and protected his brothers. ஹலோ, முடிக்க போறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வரி உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். எந்த இடத்திலே இன்னைய வரைக்கும் நீங்க கேவலப்பட்டிருந்தீங்களோ, இன்னைக்கே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் உங்களை அநேகருக்கு இரட்சகராக, ரட்சிப்பை அளிக்கிறவர்களாக வைப்பாரே தவிர, நீங்களும் நானும் இறந்து திங்கிறவங்கள வைக்க மாட்டாரு. அநேகருக்கு படியளக்கிறவர்களாக வைப்பாரு, அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக வைப்பாரு. இதுக்காக தான் கர்த்தர் நம்மை பிடித்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. அது நிறைவேறும், அது நிறைவேறியே தீரும். அது பொய் சொல்லாது. My beloved people, whoever are listening to me, as you understood the subject, let me tell you very clearly, whoever avoided you, whoever ill-treated you, whoever mistreated you shall come back to you. When they come back to you, you will be in the position to serve them. You shall not face any loss. You shall not face any famine, but everything you do shall prosper. But you have to understand that the God is within you. The gifts of the Spirit are already with you. And when you stand stay for the word of the Lord, for the holy of the kingdom, for the magnificent glory of the kingdom, you shall not face anything that comes your way, but you will be prospered. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, Hold on to your neighbors and say, கர்த்தர் சொன்னது நிறைவேறணும்னா, if you want the word of the God to be fulfilled, உங்களை குறித்த தரிசனம், the vision that is appointed for உங்களை you, குறித்த பாரம், the burden that's been appointed for you, உங்களை புடமிடணும். has to test you. அந்த புடமிடுதலுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். You have to commit for those testing. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா When you submit and commit நீங்க வாளா yourself, இருக்க மாட்டீங்க, you shall not be a tail. எல்லா இடத்திலும் தலையா In இருப்பீங்க, all the places you shall be the head. கீழா இருக்க மாட்டீங்க, You shall not be down. எல்லாருக்கும் மேலா இருப்பீங்க. You will be on top of everything. இயேசு கிறிஸ்துவின் In நாமத்தில் the name of the Lord and Savior Jesus இந்த Christ, மேன்மை உங்களுக்குள்ள let this நடப்பதாக. exaltation be upon you. ஆமென். Amen. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.